ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் ஆஃப் ஃபார் ஃப்ரம் சம்மந்தப்பட்ட வாக்கியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா உடைய இன் அப்படின்ற அர்த்தத்தில் வரும். இது எந்தெந்த சூழ்நிலையிலையும் எந்தெந்த இடத்துலையும் வருதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வயது, அளவு, எண்ணிக்கை இதை வந்து குறிக்கும் பொழுது வயதுனா ஒரு 15 வயசு பையனை நான் பார்த்தேன், அந்த வயசை குறிக்கும்பொழுது உங்களுக்கு ஆஃப்ன்றது வரும். ஒரு 5 கிலோ சக்கரை வேணும், தக்காளி வேணும், அந்த அளவை குறிக்கும்பொழுது உங்களுக்கு ஆஃப்ன்றது வரும். எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 பக்கங்களை கொண்ட புக்கு, 500 பக்கங்களை கொண்ட புக்கு, அந்த மாதிரி நம்ம குறிப்பிடும்பொழுது நம்ம வந்து ஆஃபை வந்து பயன்படுத்துகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இடம், எந்த இடத்துல இப்போ நான் வீட்டோட முன்னாடி பெயிண்ட் அடித்தேன், ஸோ அந்த மாதிரி இடங்களை பற்றி நம்ம சொல்லும்பொழுது ஆஃப்ன்றது வரும். அது மாதிரி சூழ்நிலை நாட்களை குறிக்கும் பொழுது, அப்புறம் பார்த்திங்கன்னா பற்றின்ற அர்த்தத்தில் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிடும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்ன்றது வரும். அப்புறம் இதால் ஆனது அப்படின்னும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப்ன்றது உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் வாக்கியமாக பார்க்கும்போது உங்களுக்குன்னா ஈஸியாக புரியும். வாங்க வாக்கியங்களை பார்ப்போம். ஆஃப் வந்து உடையன்ற அர்த்தத்தில் பார்த்திங்கன்னா வானத்தினுடைய நிறம் பார்த்திங்கன்னா நீலமானது. த கலர் ஆஃப் த ஸ்கை இஸ் ப்ளூ. சரிங்களா? கலர்னா என்னது? நிறம். ஆஃப்னா வந்து உடைய, ஸ்கைனா வந்து வானம், ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது, ப்ளூனா வந்து நீல நிறம். த கலர் ஆஃப் த ஸ்கை இஸ் ப்ளூ. ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னன்ற அர்த்தத்தில் எப்படி வரும் பாருங்க. சாலையின் அகலம் பார்த்தீங்கன்னா 50 அடி. சாலையினுடைய அகலம் பார்த்தீங்கன்னா 50 அடி. த வித் ஆஃப் த ரோட் இஸ் 50 feet. வித்தை வந்து அகலம், ஆஃப்னா வந்து உடைய இன் அப்படின்னு அர்த்தம் தருது. ரோட்னா வந்து சாலை, ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது, 50 feetனா வந்து 50 அடி. த வித் ஆஃப் த ரோட் இஸ் 50 feet. அடுத்து பார்த்தீங்கன்னா வயசு, அதை குறிக்கிறதுக்கு முன்னாடி வரும். அவர்கள் வந்து 15 வயது சிறுவனை சந்தித்தனர். தே மெட் எ பாய் ஆஃப் 15. தேனா வந்து அவர்கள், மெட்னா வந்து சந்தித்தனர், எ பாய் ஆஃப் 15னா வந்து 15 வயசு சிறுவன். தே மெட் எ பாய் ஆஃப் 15. ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா அளவு, அது எப்படி வரும் பாருங்கள். எனக்கு வந்து 5 கிலோ தக்காளி வேணும். I want 5 kgs of tomato. I want 5 kgs of tomato. ஐனா வந்து எனக்கு, வாண்ட்னா வந்து வேணும், 5 kgs of tomatoனா 5 கிலோ தக்காளி. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்ன்றது வருது. ஆஃப்னா வந்து எண்ணிக்கைக்கு வரும். 500 பக்கங்கள் கொண்ட புத்தகம் இது. திஸ் இஸ் எ புக் ஆஃப் 500 pages. திஸ்னா வந்து இது, ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது, புக்னா வந்து புத்தகம், ஆஃப்னா வந்து கொண்ட, உடைய, உள்ள அப்படின்ற அர்த்தங்களில் வருது. 500 pagesனா வந்து 500 பக்கங்கள். திஸ் இஸ் எ புக் ஆஃப் 500 pages. ஆஃப் வந்து இடம் சம்மந்தப்பட்டதை பற்றி குறிக்கிறதுக்கு எப்படி பயன்படுதுன்னு பார்க்கலாம். சமீபமாக வீட்டின் முன்புறம் மஞ்சள் நிறத்தை அவர்கள் அடித்து இருக்கிறார்கள். தே ஹாவ் ரீசென்ட்லி பெயிண்டட் த ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ் எல்லோ. தேனா வந்து அவர்கள், ரீசென்ட்லி சமீபமாக, ஹாவ் பெயிண்டட்னா வந்து வண்ணப்பூச்சி அடித்திருக்கிறார்கள். ஃப்ரண்ட்னா வந்து முன்புறம், ஆஃப்னா வந்து உடைய, ஹவுஸ்னா வந்து வீடு, எல்லோனா மஞ்சள் நிறம். தே ஹாவ் ரீசென்ட்லி பெயிண்டட் த ஃப்ரண்ட் ஆஃப் த ஹவுஸ் எல்லோ. ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள், அதுக்கிட்ட வர்றதுக்கு எப்படி பார்ப்போம். என் பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி. ஸோ இந்த வந்து தேதி 5th. ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு ஆஃப்ன்றது வருது. மை பர்த்டே இஸ் ஆன் த 5th of June. மைனா என்னுடைய, பர்த்டேனா பிறந்த நாள், இஸ் வந்து இருக்கிறது, ஆன் த 5th of June வந்து ஜூன் 5ஆம் தேதி அப்படின்ற அர்த்தம் தருது. மை பர்த்டே இஸ் ஆன் த 5th of June. அடுத்து பாருங்க, பற்றின்ற அர்த்தத்தில் அவருடைய குழந்தை பருவத்தை பற்றி எங்களுக்கு மிக குறைவாகவே தெரியும். ஆஃபர் சைல்ட்ஹுட் வி நோ லிட்டில், வெரி லிட்டில். ஆஃபர் சைல்ட்ஹுட்னா வந்து அவருடைய குழந்தை பருவத்தை பற்றி அப்படின்னு அர்த்தம் தருது. வீணா வந்து எங்களுக்கு, நோன்னு வந்து தெரியும், வெரி லிட்டில்னா வந்து மிக குறைவாகவே. ஆஃபர் சைல்ட்ஹுட் வி நோ வெரி லிட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃப் வந்து ஒத்த அப்படின்ற அர்த்தத்தில் வரும். அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறவிக்கு ஒத்த பொறுமை வந்து இருக்கு. ஸோ அந்த அர்த்தத்தில் வருது. ஷி ஹாஸ் த பேஷன்ஸ் ஆஃப் எ saint. சீனா வந்து அவள், ஆஸ்ட்னா வந்து பெற்றிருக்கிறாள், பேஷன்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை, ஆஃப்னா வந்து உடைய அப்படின்னு அர்த்தம் தருது. செயின்ட்னா வந்து துறவி. ஷி ஹாஸ் த பேஷன்ஸ் ஆஃப் எ saint. ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதால் ஆனது அப்படின்னும்போது உங்களுக்கு அந்த இடத்துல ஆஃப்ன்றது வரும். பல வண்ணங்களால் ஆன கோட்டை வந்து அவன் அணிந்திருந்தான். ஹி ஓர் எ கோட் ஆஃப் மெனி கலர்ஸ். ஹீனா வந்து அவன், ஓர்னா வந்து அணிந்திருந்தான், ஆஃப்னா வந்து உடைய, மெனி கலர்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா
பல வண்ணங்கள். He wore a coat of many colors. நான் வந்து இந்த விளையாட்டில் வந்து சலிச்சிட்டேன் அப்படின்போது உங்களுக்கு ஐ எம் போர்ட் ஆஃப் திஸ் கேம் அப்படின்றது வரும். ஐ எம் போர்ட் ஆஃப் திஸ் கேம். ஐனா வந்து நான், ஆம் போர்ட்னா வந்து சலிச்சிட்டேன், ஆஃப் திஸ் கேம்னா வந்து இந்த விளையாட்டில். அவன் வந்து உயரத்துக்கு பயப்படுறான். ஹீ இஸ் ஸ்கேர்ட் ஆஃப் ஹைட்ஸ். ஹீ இஸ் ஸ்கேர்ட் ஆஃப் ஹைட்ஸ். ஹீனா வந்து அவன், அவர். இஸ் ஸ்கேர்ட்னா வந்து பயப்படுறாங்க. ஹைட்ஸ்னா வந்து உயரங்கள். ஆஃப் ஹைட்ஸ்னா வந்து உயரத்திற்கு அப்படின்னு அர்த்தம் தருது. ஹீ இஸ் ஸ்கேர்ட் ஆஃப் ஹைட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம், இருந்து அப்படின்ற அர்த்தத்தில் வரும். ஸோ அது எந்தெந்த இடத்துல வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இடத்தில் இருந்து, நேரத்தில் இருந்து, தூரத்தில் இருந்து, பொருளில் இருந்து, அளவில் இருந்து, ஸோ நிலையில் இருந்து. ஸோ இருந்துன்றது தான் பேசிக் மீனிங். சரிங்களா? அது எந்தெந்த இடத்துலையா, நேரத்துலையா, தூரத்துலையான்றது அது வாக்கியத்தில் அமையும் போது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆஃபும், உடையன்றது தான் அதோட மீனிங். ஸோ அது வந்து எந்தெந்த இடத்துல வருது அப்படின்றது தான் நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம். இப்போ வந்து ஃப்ரம்மோட தான் பார்க்க போகிறோம். ஃப்ரம்னா வந்து இருந்து, விலை வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து தொடங்குது. ப்ரைஸஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ₹500. ப்ரைஸஸ் வந்து விலைகள், ஸ்டார்ட்னா வந்து தொடங்குகிறது. ஃப்ரம் 500னா வந்து 500 ரூபாயிலேருந்து. ப்ரைஸஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் ₹500. இடத்துல இருந்து, சட்டைப்பையில் இருந்து ஒரு கைக்குட்டையை எடுத்தான். He took a handkerchief from his packet. பாக்கெட்ன்றது ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல இருந்து வந்து எடுக்கிறான். சரிங்களா? ஹீனா வந்து அவர், டுக்னா வந்து எடுத்தான், ஹேண்ட்கர்ச்சிஃப்னா வந்து கைக்குட்டை, ஃப்ரம்னா வந்து இருந்து, ஹிஸ்னா வந்து அவருடைய, பேக்கெட்னா வந்து சட்டைப்பை. ஹி டுக் ஏ ஹேண்ட்கர்ச்சிஃப் ஃப்ரம் ஹிஸ் பேக்கெட். ஃப்ரம் பார்த்தீங்கன்னா நேரத்தில் இருந்து, நேரத்துக்கு முன்னாடி வரும். பெரும்பாலான கடைகள் 10 மணி முதல் திறந்திருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் ஆர் ஓப்பன் ஃப்ரம் 10 o'clock ஆன்வர்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ்னால் வந்து பெரும்பாலான கடைகள் ஆர் ஓப்பன் வந்து திறந்திருக்கும். ஃப்ரம் 10 o'clock ஆன்வர்ட்ஸில் வந்து 10 மணியில் இருந்து. மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் ஆர் ஓப்பன் ஃப்ரம் 10 o'clock ஆன்வர்ட்ஸ். ஃப்ரம் வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தில் இருந்து அப்படின்ற அர்த்தத்தில் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். விமான நிலையத்தில் இருந்து உங்களுடைய ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது. இட் இஸ் அபவுட் 2 kilometers ஃப்ரம் த ஏர்போர்ட் டு யுவர் ஹோட்டல். அபவுட்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படின்ற அர்த்தம் தருது. 2 kilometersனா வந்து 2 கிலோமீட்டர்கள். ஃப்ரம்னா வந்து இருந்து, ஏர்போர்ட்னா வந்து விமான நிலையம், டூனா வந்து ஈக்குன்ற அர்த்தம் தரும். யுவர்னா உங்களுடைய, ஹோட்டல்னா வந்து தங்கும் விடுதி. இட் இஸ் அபவுட் 2 kilometers ஃப்ரம் த ஏர்போர்ட் டு யுவர் ஹோட்டல். ஃப்ரம் வந்து பொருள் வந்து எந்த பொருள் இருந்து அப்படின்ற அர்த்தம். ஷூ பெட்டி கூட பார்த்தீங்கன்னா மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதத்துலேருந்து தயாரிக்கப்படுது. ஸோ இதில் எந்த பொருள்லேருந்து தயாரிக்கப்படுது? மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ரம்ன்றது வருது. ஈவன் த ஷூ பாக்ஸ் இஸ் மேட் ஃப்ரம் ரீசைக்கிள்டு பேப்பர். ஷூ பாக்ஸ்னால் வந்து ஷூ பெட்டி. இஸ் மேட் ஃப்ரம்னா வந்து தயாரிக்கப்படுகிறது, இருந்து தயாரிக்கப்படுகிறது. ரீசைக்கிள்டு பேப்பர்னா வந்து மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதம். ஈவன் த ஷூ பாக்ஸ் இஸ் மேட் ஃப்ரம் ரீசைக்கிள்டு பேப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா அளவு. பார்க்கும்போது டிவியிலிருந்து குறைஞ்சபட்சம் 8 அடி தூரத்தில் இருக்கும். எவ்வளோ தூரத்தில் அப்படின்ற பார்க்குறோம். கீப் அவே அட்லீஸ்ட் 8 feet ஃப்ரம் டிவி வைல் வாட்சிங். ஸோ பார்க்கும்போது டிவிலேருந்து நம்ம குறைஞ்சது 8 அடி தூரத்துலையாவது இருக்கணும். அட்லீஸ்ட்னா வந்து குறைந்தபட்சம், ஃப்ரம்னா வந்து இருந்து, வாட்சிங்னா வந்து பார்க்கறது, வைல் வாட்சிங்னா வந்து பார்க்கும்போது அப்படின்ற அர்த்தம் தருது. கீப் அவே அட்லீஸ்ட் 8 feet ஃப்ரம் டிவி வைல் வாட்சிங். அடுத்து பாருங்கள், இக்கதை வந்து தமிழில் இருந்து, ஸோ இருந்துன்னும் போது அந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரம்ன்றது வரும். ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டது. த ஸ்டோரி வாஸ் டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் தமிழ் டு இங்கிலீஷ். ஸ்டோரினா வந்து கதை, வாஸ் டிரான்ஸ்லேட்டட்னா வந்து மொழிபெயர்க்கப்பட்டது, ஃப்ரம் வந்து இருந்து, தமிழ்னா வந்து தமிழ் மொழி, டு இங்கிலீஷ்னா ஆங்கிலம். த ஸ்டோரி வாஸ் டிரான்ஸ்லேட்டட் ஃப்ரம் தமிழ் டு இங்கிலீஷ். ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா இக்கு, காக அப்படின்ற அர்த்தம் தரும். என்னென்ன சூழ்நிலையில் வரும் பார்த்தீங்கன்னா கால நீடிப்பு, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ன்றது வரும். நோக்கத்தை குறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபாரை பயன்படுத்துகிறோம். சார்பாக நான் இவங்க சார்பாக பேசுகிறேன் அப்படின்னும்போது உங்களுக்கு ஃபார்ன்றது வரும். முன்னிட்டு அப்படின்றதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸை முன்னிட்டு, பொங்கலை முன்னிட்டு அப்படின்னும்போது அந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்ன்றது வரும். முன்னிட்டுன்ற வேர்டை வந்து நம்ம ஃபார்ன்னு சொல்லிட்டு பயன்படுத்துவோம். நலன் கருதி உதவுதல், வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, அதை மாதிரி நம்ம கேட்கும்பொழுது உங்களுக்கு வந்து அந்த நலன் கருதி உதவும் பொழுது நம்ம வந்து ஃபாரை பயன்படுத்துவோம். ஆதரவாக, அந்த மாதிரி நான் வந்து நீங்கள் வந்து இதுக்கு ஆதரவாக பேசுகிறீங்களா இல்லை எதிராக பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு ஆதரவாகன்னும் போது உங்களுக்கு ஃபார்ன்றது வரும். அகெயின்ஸ்ட்னும் போது, எதிராகன்னும் போது உங்களுக்கு அகெயின்ஸ்ட்ன்ற வேர்டு வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதுக்கான வாக்கியங்களை பார்ப்போம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஃபார் வந்து இக்கு, காக அப்படின்னு அர்த்தத்தில்.
புதிதாக பிறந்த குழந்தைக்காக ஏதாவது வாங்குவது நல்லது. ஸோ இங்கே இக்கு காக இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு ஃபார்ன்ற வேர்டு வந்து வரும். ஐ ஹேட் பெட்டர் பை சம்திங் ஃபார் த நியூ பேபி. ஐனா வந்து நான், ஆட் பெட்டர் பைனா வந்து வாங்குவது நல்லது அப்படின்னு அர்த்தம் தருது. சம்திங்னா ஏதாவது, ஃபார் த நியூ பேபினா வந்து புதிதாக பிறந்த குழந்தைக்காக. ஐ ஹேட் பெட்டர் பை சம்திங் ஃபார் த நியூ பேபி. அடுத்த சூழ்நிலை பாருங்கள், கால் நீட்டிப்பை குறிக்கிறதுக்கு ஃபார்ன்றது வருது. வழக்கமான பராமரிப்புக்காக 1 மணி நேரம் வந்து நெட்வொர்க் வந்து செயலிழந்து விடும். The network will be down for an hour for routine maintenance. will be down வந்து செயலிழக்கிறது. for an hour இது வந்து கால நீட்டிப்பு, எவ்வளோ நேரம் அப்படின்றத குறிக்கிறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ன்றதை பயன்படுத்துவோம். for routine maintenanceனா வந்து என்ன அர்த்தம், அது காரணம் சொல்கிறோம், என்ன காரணத்துக்காக நம்ம அது வந்து ஃபார் வந்து வருது. routine maintenance வந்து வழக்கமான பராமரிப்பு பணிக்காக. சரிங்களா, இது வந்து காரணத்துக்காக ஒரு ஃபார் பயன்படுத்துகிறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கால நீட்டிப்புக்காக நம்ம வந்து ஃபார் வந்து பயன்படுத்துகிறோம். The network will be down for an hour for routine maintenance. அடுத்து பார்த்தீங்கன்னா நோக்கத்தை தெரிவிக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து ஃபார் வருது. புத்தகங்கள் வந்து விற்பனைக்கு அல்ல. The books are not for sale. ஸோ அந்த நோக்கம் என்ன, விற்பனை. அதுக்காக நம்ம வந்து ஃபார்ன்றது வேர்டு வந்து வருது. The books are not for saleனா வந்து விற்பனைக்கு இல்லை அப்படின்ட்டு அர்த்தம் தருது. முன்னிட்டு, கிறிஸ்மஸுக்கு நீங்கள் வந்து அவருக்கு என்ன வாங்கினீங்க, கிறிஸ்மஸை முன்னிட்டு நீங்கள் அவருக்கு என்ன வாங்கினீங்க. வாட் டிட் யூ பை ஹிம் ஃபார் கிறிஸ்மஸ். வாட் டிட் யூ பை ஹிம் ஃபார் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸை முன்னிட்டு நீங்கள் அவனுக்கு இல்லை அவருக்கு என்ன வாங்கினீர்கள். இவனை வந்து நீங்கள், வாட்னா வந்து என்ன, டிட் ப்ளஸ் பை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினீர்கள் அப்படின்னு அர்த்தம் தருது. இம்னா வந்து அவனுக்கு அவருக்கு அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஃபார் கிறிஸ்மஸ்னு வந்து கிறிஸ்மஸை முன்னிட்டு, கிறிஸ்மஸுக்கு. வாட் டிட் யூ பை ஹிம் ஃபார் கிறிஸ்மஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதரவாக, நீங்கள் வந்து புதிய திட்டத்திற்கு ஆதரவாக அல்லது எதிராகவா இருக்கீங்களா அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட். ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட்னா வந்து ஆதரவு, அகெயின்ஸ்ட்னா வந்து எதிர். சரிங்களா, ஆர் யூ ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட் த நியூ ப்ரொபோசல்ஸ். நீங்கள் வந்து புதிய திட்டங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர்களா அல்லது எதிராக இருக்கிறீர்களா அப்படின்ட்டு அர்த்தம். சரிங்களா, யூனா வந்து நீங்கள், ஆறு முன்னாடி வரும்பொழுது இருக்கிறீர்களா அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஃபார்னா வந்து ஆதரவாக, அகெயின்ஸ்ட்னா எதிராக, நியூ ப்ரொபோசல்ஸ்னா வந்து புதிய திட்டங்கள். ஆர் யூ ஃபார் ஆர் அகெயின்ஸ்ட் த நியூ ப்ரொபோசல்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா சார்பாக, அவர் வந்து 2000 ஒலிம்பிக்கில் வந்து அமெரிக்கா சார்பாக நீந்தினார். ஈ ஸ்வாம் ஃபார் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன் 2000 ஒலிம்பிக்ஸ். இந்த ஃபார் வந்து உங்களுக்கு என்ன, சார்பாக அப்படின்ற அர்த்தமும் தருது. காக, ஹீனா வந்து அவர், ஸ்வாம்னா வந்து நீந்தினார், ஃபார் வந்து காக, யுனைடெட் ஸ்டேட்ஸ்னா வந்து யூஎஸ் அமெரிக்கா, இந்த 2000 ஒலிம்பிக்ஸ்னா வந்து 2000 ஒலிம்பிக்கில். இந்த டேபிள் வந்து உங்களுக்கு போதுமான உயரத்தில் இருக்கா. இஸ் திஸ் டேபிள் ஹை எனஃப் ஃபார் யூ. இஸ் திஸ் டேபிள் ஹை எனஃப் ஃபார் யூ. திஸ்ட்டா வந்து இந்த, டேபிள்னா வந்து மேசை, ஈஸ் வந்து முன்னாடி வரும்பொழுது இருக்கிறது அப்படின்ற அர்த்தம் தருது. ஹைனா வந்து உயரம், எனஃப் வந்து போதுமானதாக, ஃபார் யூனா வந்து உங்களுக்கு. இஸ் திஸ் டேபிள் ஹை எனஃப் ஃபார் யூ. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.